மல்லை சத்யா அவர்கள், அதாவது வைகோ அவர்களிடந்து பிரிந்து வந்து திராவிட வெற்றி கழகம் அப்படின்னு ஒரு கட்சியை வந்து ஆரம்பிச்சிருக்காரு. இது என்னங்க தமிழக வெற்றி கழகம் இப்பதானங்க வந்துச்சு. அதுக்குள்ள திராவிட வெற்றி கழகமா? அப்படிங்கிற கேள்வி இருக்கும். என்னங்க பண்றது? வைகோவோட தீவிர வந்து வந்து ஒரு ஆதரவாளர்ன்னு சொன்னா மல்லை சத்யாவ சொல்லலாம். வலது கை அவரு. அதாவது அவர் பக்கத்திலேயே இருப்பாரு. பாதுகாப்பா இருப்பாரு. ஒரு விசுவாசமா இருப்பாரு. அப்படிப்பட்ட ஒரு மனிதர் இவங்களுக்குள்ள எப்படி ஒரு அ பிரிவு ஏற்பட்டுச்சுன்னு நம்மளுக்கு தெரியாது. உள்ள அர்த்தங்கள் நெறைய சொல்றாங்க. அதெல்லாம் நம்ம கடந்து வெளியில வந்த மல்லை சத்யா அவர்கள் வந்து திராவிட வெற்றி கழகம் அப்படின்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது வந்து வரவேற்கக்கூடிய தான். எந்த யாரு ஜனநாயகத்தில கட்சி ஆரம்பிச்சாலும் வரவேற்கணும். அது வந்து அதுதான் நம்ம பண்பு. என்ன விஷயம் அப்படின்னா, ஒரு தொகுதியில பிடிக்காதவங்க வந்து ஒரு வேட்பாளரா நின்னாக்க, அந்த பேர்லயே பல பேர உருவாக்குவாங்க. இப்ப குறிப்பா வந்து ஓபிஎஸ் நின்னார் இல்லையா? 10 ஓபிஎஸ் கொண்டு வந்து நிறுத்துனாங்க. எங்க கேப்டன் விஜயகாந்த் வந்து ஃபர்ஸ்ட் எலக்ஷன்ல நிக்கும்போது, ஒரு 10 விஜயகாந்த் நிறுத்துனாங்க. அதே தொகுதியில புடிச்சு அங்கங்க புடிச்சு கூட நிறுத்துனாங்க. அதுபோல இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் கொஞ்சம் பேர் பெற்று ஒரு பெரிய அளவுக்கு வளர்ந்துகிட்டு இருக்கிறதுனால, அதோட தொடர்பு படுத்தி திராவிட வெற்றி கழகம் அப்படின்னு ஒண்ணு உருவாக்குறாங்களோங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு மட்டும் இல்லங்க, எல்லாருக்கும் இருக்கு.